இன்றைக்கி அனிதா புஷ்பன் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் காமிக்கும் இல்லையா, அதை அழுத்திட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் மணி போல் பெல் ஐக்கான் ஒன்று காமிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இனிமேல் தொடர்ந்து நான் பதிவுகள் போடுறனோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து ஏதாவது ஸ்வீட்ஸ் செஞ்சு காமிங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. சரி, உங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட்ஸ் செஞ்சு காமிக்கிறாங்க. ஏன்னா இப்போலேருந்தே நீங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் பழகிக்கணும், தீபாவளி நெருங்க போகுது இல்லையா. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டுங்க, பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரசகுல்லா செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா. பன்னீர் 400 கிராம், சர்க்கரை 4 கப், மைதா மாவு 3 டீஸ்பூன், கல்கண்டு 2 டீஸ்பூன், ரவை 3 டீஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு. முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுங்க, ஒரு பேன் வச்சுக்கணும். அந்த பேனில் 5 கப் தண்ணி ஊற்றிட்டு அது சூடாகட்டும், அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது இந்த பன்னீர் பாருங்கள். இந்த பன்னீர் வந்து 2 நான் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம் எடுத்திருக்கேங்க பன்னீர். இது ஒரு கலரில் இது ஒரு கலரில் இருக்குன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி இருக்குது. இந்த பன்னீர் என்ன பண்ண போகிறேங்க, எல்லாம் உடைக்க போகிறேன். நான் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுர்லாங்க. முடிஞ்ச அளவு பாருங்கள், நான் கட்டி இல்லாமல் உடைச்சிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா, இப்போது இங்கே பாருங்கள், கட்டி பிடிக்காமல் பண்ணியிருக்கோம் இல்லை, இதில் ரவா கொட்டிக்கணுங்க. எல்லா ரவையும் போட்டு நல்லா அதையும் கலக்கணும். இப்போ இப்படி தேய்க்கணுங்க, ஒரே டைரெக்ஷனில் தான் தேய்க்கணும், இல்லை சாஃப்ட் ஆகும் அப்படி தேய்ச்சா. பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சதில் ஒரு மாதிரி இலகி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா இலகி கொடுத்துருக்கு, ஒரு மாதிரி ஈவனாக இருக்குது எல்லாமே. இல்லாட்டி வந்து கரடு முரடாக இருந்தது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த கலவையே. அடுத்தது நம்ம அடுப்பில் பாருங்கள் தண்ணி வச்சோம் இல்லையா, அதில் பாதி சர்க்கரையை கொட்டிக்கலாங்க. 4 கப் சொல்லியிருந்தேன், பாதி சர்க்கரை கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம இதை என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கணும். ஃப்ளாட் பண்ணிவிட்டுங்க, இதில் என்ன பண்ணணும், நம்ம இந்த கல்கண்டு இருக்கு இல்லையா, உள்ளர ஒரு கல்கண்டு வச்சுட்டு திரும்ப இதை க்ளோஸ் பண்ணணும். நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ வந்து அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், கல்கண்டு வீட்டில் இல்லை திடீர் அப்படின்னு சொன்னால் நம்ம சக்கரை அதே மாதிரி சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து நடுவில் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பால் செஞ்சு வச்சுக்கணுங்க. அதில் எவ்வளோ இருக்கோ, அந்த மிக்சர் எவ்வளோ இருக்கோ அதில் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம நடுவில் என்ன பண்ணணும், அந்த சுகர் சிரப்பு இருக்குது இல்லையா, அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் கலந்து விட்டுக்கணும். இந்த தண்ணியில் சர்க்கரை சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, கொதிக்க விட்டுட்ருக்கோம்ல, அதில் மெதுவாக சிம் பண்ணி ஒவ்வொன்றா சேர்க்கணும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி அகல பாத்திரம் இல்லாட்டி நீளமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்றோட ஒன்று உரசக்கூடாதுங்க, அது வேகும்போது போட்டு கலக்கக்கூடாதுங்க, மூடி வச்சிடணும், அப்படியே வேகட்டும். அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த மைதா மாவு இருக்குல்ல, அதை கொட்டிக்கணும். தண்ணி ஊற்றி கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டுறணும். இப்படி தனியாக வச்சுக்கலாங்க. இந்த மைதா தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் ஊற்றணுங்க. கொஞ்சம் ஊற்றணும், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா நம்ம. பாருங்கள், நல்லா ரவுண்டாக வெந்துக்கிட்டு இருக்கு, அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மைதா தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெதுவாக இதில் விடணுங்க. விட்டுட்டு கலக்கவே வேண்டாம், திரும்ப நம்ம மூடி வச்சிடணும். இது 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படியே விட்டுருணுங்க. நிமிஷம் கழிச்சு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதா தண்ணி வந்து ஊற்றணுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 தடவை சாதா தண்ணியும் 3 தடவை மைதா தண்ணியும் ஊற்றணும். நம்ம நடுவில் கலக்கவே வேண்டாம், அது பாட்டுக்கு சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுருணுங்க. இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சாதா தண்ணி ஊற்ற போகிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். இப்போது மறுபடியும் நம்ம மூடி வச்சிடணும். நான் சொன்ன மாதிரி 3 தடவை இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்தது மைதா தண்ணி ஊற்றணும். நான் இப்போ பாருங்கள், அந்த சாதா தண்ணியும் மைதா தண்ணியும் ஊற்றி ரசகுல்லா பாருங்கள் நல்லா உப்பலாக அழகாக வந்திருக்குல்ல, வேகட்டும். அடுத்தது பாருங்கள், பக்கத்தில் ஒரு அடுப்பு பற்ற வச்சுங்க. நம்ம இப்போ பாகு காய்ச்சிடலாம். மீதம் இருக்கிற சர்க்கரை இருக்கு இல்லையா, பார்த்துக்கோங்க, உங்கள் சர்க்கரை டேஸ்ட் பொறுத்து இருக்குங்க. நிறைய பேர், ஒரு சிலர் வந்து நிறைய சர்க்கரை வேணும்பாங்க, ஒரு சிலர் குறைச்சி வேணும்பாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம்.
இப்போ பாருங்க சுகர் சிரப் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் பாகு காய்ச்சறதுக்கு ரொம்ப நான் கம்பி மாதிரி காய்ச்சலிங்க, தண்ணியாக தான் காய்ச்சிருக்கேன். ஏன்னா ஒரு மாதிரி ஸ்வீட் ரொம்ப ஆகிடும்னு சொல்லிட்டு நான் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே சுகர் தண்ணியில் தான் நம்ம இது போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இது ரொம்ப சரியாக வந்திருக்குங்க பக்குவம். ஆனால் நீங்கள் கடையை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே கரையும் இது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டின்னில் அடைச்சே நீங்கள் விற்கிறத வாங்கியிருப்பீங்க இல்லையா, அது வந்து அந்த டின்னில் அடைச்சி விற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிரப்போடைய பாகு காய்ச்சாமல் இந்த சிரப்போடைய டின்னில் அடைச்சி விற்பாங்க. இப்போ நம்ம வந்து இது அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சர்க்கரை வந்து கம்மியாக இருந்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த சிரப் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஆற இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. பாருங்க, இப்போ இந்த ரசகுல்லால நான் இந்த சிரப் போடுறேங்க மேலாக. இது கொஞ்சம் ஆறணும், அப்போ நல்லா இறுகிடும். இப்போ நான் நல்லா வந்திருக்கான்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க உங்களுக்கெல்லாம். அப்படியே தொண்டையில் கரைஞ்சு போகுதுங்க, ரொம்ப சுவையாக இருக்குது. அது இன்னும் சில்லுன்னு ஆக ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.